செம டிராஃபிக்கு. இதில் வண்டியை போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இருந்த கூட்டத்தை விட கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ எப்படி உள்ளே நிறுத்திட்டு உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரப்போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. பார்ப்போம் உள்ளே எந்த அளவுக்கு வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சுத்தமாக காலேஜ் பிள்ளைங்க பிள்ளைங்க மாதிரி தானே. சினிமா பபுள் படத்துக்கு பேர் மேல அவனால ஊருக்கு போக முடியாதுல்ல. செம கூட்டமா இருக்கு. கூட்டம் பாருங்க. இந்த டைம்ல வரணும்னு நினைச்சதே தப்புன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஃப்ரீயா போயிட்டு வந்துச்சு. இந்த பக்கம் பீச்சுக்குள்ள போயிடலாம். பட் இந்த பக்கம் கடைகள் பக்கம் போறது ரொம்ப கஷ்டம். நிறைய கூட்டம் அதிகமா இருக்கும். நெரிசல போயிட்டு வந்து அதிகமா இருக்கும். அது பக்கத்துல வேற ஏதாவது கடைகள் இருந்தாங்க அந்த ஏதாவது வாங்கிட்டு அப்படியே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்க்கிங் கிடச்சி ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு மெரினா பீச் போகிறேன். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறையா வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி மாரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வாட்ச் டவர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு இது மாதிரிலாம் போட்டு நிறையா கடைகள் இருக்குது. ஸோ ஃபுட்டாக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கான கடைகளாக இருக்கட்டும், வாங்குறதுக்கான திங்ஸ் உள்ளதுலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஃபுட்டு, சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஒரு கடை வச்சு போடுற மாதிரி கடைகள்லாம் விட்டுருக்காங்க. வாட்ச் டவர் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மூவிஸ்லாம் பார்ப்போங்க, அந்த பீச் சைட்லலாம் வந்து காவலாளிகள்லாம் வந்து தனியாக வந்து வாழ்ந்தாங்க எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்பை போய் காட்டுறேன் எப்படி பாருங்க. ஏதோ வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். நீங்கள் 2 பேரும் என்ன தனியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் சில சிறப்பு அம்சங்கள்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். குழந்தைங்க விளையாட்டுக்கிட்டா பெருசு பசங்களும் விளையாடுறாங்க. அப்புறம் வச்சு போட்டு பெரிய குழந்தைங்க ஏமாற்றமாக எடுத்துப்பாகும். ஆமாம். ஸோ அதனால் பீச் சைடு வந்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் குழந்தைங்க மட்டும் விளையாடுங்க. பெரியவங்க கொஞ்சம் தயவு செய்து விளையாண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கன் ஷூட் அடிச்சிடலாம். ஆமாம். ஸோ நாங்கள் இந்த வாட்டி பலூன் சுடலான் தான் இருக்கோம். ஸோ போயிட்டு அந்த பலூன் சுடுறதையும் நீங்கள் ஃப்ரீயாக காட்டுறோம். சரி, இதுமா அதுக்குள்ளே ஏஞ்சிருமா? தூங்கிடுச்சு. தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம். எங்க எழுப்பி பார்த்தேன், தூங்கிட்டாங்க. இந்த சர்க்கஸ்லாம் விளையாடுமே அழகாக போட்டிருக்கானுங்க. இதுமா அங்கே பாருமா, அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாருமா. ஐ விளையாடுறீங்களா? விளையாடலாமா நம்ம? இவாமா அங்க பக்கத்துல போவாங்க, பக்கத்துல போவாங்க. இது மட்டும் காட்டும். என்னமா அது? இங்க பத்தியா? தண்ணி இருக்கும் இங்க பக்கத்துல, ஏதாவது கடை இருக்கும். எங்க இருக்கு? அது இருக்கு. நான் வாங்கிட்டு வரேன். நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வரேன். தங்கா விடுங்காரி. வாங்க வாங்க. எவ்வளோ வாங்க வாங்க வாங்க. அது அது விடுங்க. அதுதான் இதுவே உட்கார மாட்டாங்க. எப்படி இது பாருங்க. பாண்டிச்சேரி பீச் மாரி பண்ணிட்டாங்க பாட்டமா. குதிரை ரைடிங் பண்றீங்களா? குதிரை ரைடிங் போலாமா? ஒரு ரவுண்டு எப்படியாச்சும் குதிரை ரைடு.
வாங்க அங்கே போகலாம், அங்கே வருவாங்க. அங்கே வேணாம், இங்கே போனால் பரவாயில்ல, கூட்டத்தில் ஏன் போகணும்? சிலுமா குதிரையில் போகிறீங்களா? குதிரையில் போகிறீங்களாம்மா?